ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரில் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக படிப்பினை உள்ள செய்தி. ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, முன்மாதிரி மிக்க வாழ்க்கை. அதே நேரம் ஜைனப் ரதியல்லாஹுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய படிப்பினை நமக்கு இருக்கிறது. உண்மையான நேசம் என்றால் என்ன, கணவனுக்கு மனைவிக்கு இடையில் உள்ள உண்மையான உறவு என்றால் என்ன என்பதை நல்ல ஒரு வரலாறு ஜைனப் ரதியல்லாஹுடைய வரலாறு என்ன செய்கிறது நமக்கு சொல்கிறது. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும், அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஆண்டு ஹிஜ்ரி 11 11 எத்தனாம் மாதம் மரணிக்கிறாங்க சொன்னாங்க? முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல்ல மரணிக்கிறாங்க. இப்படி மரணிச்சு 6 மாதங்களில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. 6 மாதங்கள்ல 20 வயதுல என்ன செஞ்சிட்டாங்க? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மக்களும் ஒரு கிட்ட ஒரு பகுதியில் என்ன செஞ்சிட்டாங்க? மரணித்து விட்டார். எந்த ஆண் குழந்தை என்னது இல்லை, மரணிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த லெவலுக்கு என்ன செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபித்துவத்திற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? சோதித்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தாக ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகளார். அதனால அவருக்கு என்ன செய்றாங்கன்னா, ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹதீஜா ரசூலுல்லாஹ் அதாவது ஃபாத்திமாவுடைய தாய், அவருடைய சகோதரி ஹாலா பின்த் ஹுவைலித், ஹாலா பெரிய சகோதரி பண்ணிக்கிட்டா, அதாவது என்னது சாட்சி. ஹாலாவுடைய மகன் அபுல் ஆஸ் இப்னு ரபியா, ஹாலாவுடைய மகன், அதாவது ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய சாட்சியுடைய மகன் அபுல் ஆஸ் இப்னு ரபி திருமணம் பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ் முடிச்சு வச்சாங்க. இதப்ப இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால், நபி அவர்களுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால ஃபாத்திமா ரதியல்லாஹு, அதாவது அந்த ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஃபாத்திமா, அதாவது ஹதீஜா ரதியல்லாஹுடைய சகோதரி யாரு? ஹாலா. ஹாலாவுடைய மகன் அபுல் ஆஸை திருமணம் முடிச்சு வைத்தார்கள். இவன் அபுல் ஆஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வியாபாரி, நேர்மையான குணமுள்ளவர், நம்பிக்கை உள்ளவர். ஒரு அந்த 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 முறைகேடான அந்த அணுகுமுறையெல்லாம் அவர்கிட்ட என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை, முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ உறவுக்காரர். என்ன புரிஞ்சுங்க, ஏற்கனவே உறவுக்காரர், திருமணத்துக்கு பிறகு உறவுக்காரர், முடித்து வைத்தார்கள். அப்து ஷம்சுடைய பரம்பரையில், அதாவது உஸ்மான் ரதியல்லாஹுடைய பரம்பரையில் ரசூலுல்லாஹ் 3 மகளை கொடுத்துக்கிறான். ஒன்று உம்மு குல்சூம், ருக்கையா, அடுத்தது யாரு? ஜைனப். விளங்கிட்டா? அப்போ இதை கொடுத்துக்கிறாங்க. அப்து ஷம்ஸ், விளங்கிட்டா? அப்து ஷம்சுடைய இதில் போகும். இப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், திருமணம் முடிவு இவர் வந்து ஒரு வியாபார இதுக்கு போய்க்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நபித்துவத்தை பிரச்சாரம் செய்கிறாரு. உடனே என்ன செஞ்சுட்டாங்க? ஹதீஜா இஸ்லாத்துக்குள்ள வந்த மாதிரி ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க. அபுல் ஆஸ் வியாபாரத்தை முடிச்சுட்டு வாரார். வந்தால் தனது மாமனார் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், தான் நபி என்று சொல்கிறார், இறைவனிடத்திலிருந்து வகை வருது என்று சொல்கிறார். தனது மனைவி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், தன் சமூகம் அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறது, உறவினர்கள் உட்பட. அப்ப இவர் சொல்றார், எனது தந்தை வந்து நபி, அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வகை வருகிறது அப்படின்ற செய்தி சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் சொல்றாரு, உனது தந்தை லைசபி முத்தஹமி, பொய்யர் அல்ல, பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. அதே நேரம் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் சமுதாயத்தை கேவலப்படுத்தி விட்டேன், மதம் மாறிவிட்டேன் என்ற பேச்சு நான் கேட்கவும் விரும்பவில்லை. எப்படி? ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு சமுதாயத்தை கெடுத்து விட்டேன், நான் வந்து மதம் மாறிவிட்டேன் என்ற பேச்சை நான் கேட்கவும் விரும்பவில்லை. அப்படின்னா என்ன? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹுக்கு முழு பாதுகாப்பாக அவர் என்ன செய்தார்? இருந்தார். முழு பாதுகாப்பாக இருந்தார். ஐயாமுல் ஜாஹிலியா காலம், எங்கட பார்வையில் ஜாஹிலிய காலம் காண இயலுமா? இன்றைக்கு ஒரு 2 பேர் உதாரணத்துக்கு எடுக்கலாமா? ஒத்தர உதாரணத்துக்கு எடுக்கலாமா? அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு சிறப்பான ஒரு பண்புகள் இப்படியும் என்ன செய்து இருந்தது. அன்புள்ள மாறி இருந்தாங்க, இல்லாமல் இந்த பண்பு என்ன செய்யுது அவர்கிட்டத்தில் இருந்து. நம்ம அது எதிர்பார்க்கவே இல்லையா? அதை இப்படி இருக்கிற கட்டத்தில் இவ பலமுறை அவர்கிட்ட இஸ்லாத்தை சொல்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முயற்சியெல்லாம் எடுக்கிறான். கடைசியில் ஹிஜ்ரத்துடைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கையாவுடன், அந்த உம்மு குல்சூமுடன், அதே போல என்னது என்ன ருக்கையா அங்களால் வந்தாங்க, உம்மு குல்சூமுடன், அதே போல மற்றது என்னது தனது மனைவிமார்கள் ஃபாத்திமா, அதுபோல என்னது அலி ரதி, உங்களோட ஹிஜ்ரத்து போறாங்க. ஜைனப் எல்லாம் வாராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வின் தந்தையே, நான் இப்போ என்ன செய்ய, தந்தை ஹஸ்பண்ட் வந்து காஃபிர் ஆகிக்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத்து போறீங்க, நான் என்ன செய்யணும் கேட்டேன். உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவரோடு இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்படி என்ன நினைச்சு பாருங்க,
எவ்வளோ ஒரு நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ ஒரு குஃபுர் தன் கணவன் காஃபிர் ஆகி அப்போல்லாம் சட்டம் இறங்கி இருக்கல, காஃபிர் பெரியனும் அந்த சட்டம்லாம் என்ன செய்யல, இறங்கி இருக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் தான் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால மதீனாவுக்கு போன பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடக்கிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடக்கிறது. எதிரணியில் மருமகனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் அபுல் ஆஸ் வருகிறார் எதிரணியில. இந்த அணியில என்ன செய்வர் இருக்கிறார். அப்ப இன்னும் புரிஞ்சுங்க, அபுல் ஆஸ் என்றவர் அவர்களோடு நேர்மையா தான் இருக்கிறார். யாரோட? குஃபுரில் உள்ள மக்களோடும் சரியா நிற்கிறாரு. இவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எதிரணியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார் யுத்தம் கைது செய்யப்பட்ட கைதிகளில் அவரும் என்ன செய்யறாரு, கைது செய்யப்படுகிறார். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனும் கைது செய்யப்படுகிறார்கள். அபுல் ஆஸ் இப்னு ரபியா கைது செய்யப்பட்டாச்சு. இப்போ பலருடைய மஷூராக்கள், பலருடைய ஆலோசனைக்கு மத்தியில் சிலரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஈடுகள் வாங்கி, பரிகாரங்களை வாங்கி என்ன செய்தாங்க, தண்டங்களை வாங்கி விடுதலை செய்தார்கள். சிலருக்கு படிச்சிருந்தவங்களை தன் அன்சார் அங்குள்ள பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வைத்தார்கள். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இப்படி பரிகாரமாக ஒன்று கிடைக்குதே. இந்த மாதிரி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னா, தன் மாலையை கலட்டி தனது மச்சான் ஷகீக் இப்னு ரபியா அபுல் ஆஸுடைய சகோதரரை கையில் கொடுத்து, என் கணவரை இதற்கு பகரமாக என் தந்தையிடத்தில் விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நேர்மை. ரசூல் தந்தையுடைய தந்தை இப்படித்தான் நடப்பார் என்பதை மகளுக்கு உணர்த்தின ஒரு தந்தையார் ரசூல் இருக்கிறான். செகண்ட் ஸ்டெப்ல அதை செய்யல. அவ முதலாவது தந்தை எப்படியா விட்டுருங்க அப்படியே நினைச்சு செய்யல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவ தான் எடுக்கிறான். இப்படித்தான் என் தந்தை ஏற்றுக்கொள்வார், எல்லாரும் எப்படியோ அப்படித்தான் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அது மகளுக்கு தெரியுது. அந்த நேர்மையை நம்ம என்ன செய்யறோம், ரசூலோட வாழ்க்கையில பார்க்கிறோம். இவ எடுத்துட்டு வருகிற நேரத்தை ஷக்கீக் இப்னு ரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க, மாலையை கொடுக்குறாங்க. இதுக்கு பகரமா என்னது, அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாலையை எடுத்தவுடன் கண்கள் எல்லாம் என்ன செய்கிறன, கலங்குகின்றன. அப்ப எடுத்துட்டு சொல்றாங்க, இக்து ஹதீஜா, ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாரு. அவ தானே கொடுத்திருக்கணும். இக்து ஹதீஜா என்று சொல்லி அழுதார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுதுட்டு நபித்தோழர்கிட்ட மஷூரா பண்றாங்க. இப்படித்தான் இப்படி கேட்டிருக்கிறாங்க, எனது மருமகனை விடுதலை செய்வதற்காக இப்படி பரிகாரம் மட்டும் தந்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பேரை வேறு காரணங்களுக்கெல்லாம் விடுதலை செஞ்சாங்க. அப்போ சஹாபா கிட்ட கேட்குறாங்க, நீங்க விரும்பினீங்க என்று சொன்னால் அவரை விடுதலை செய்து இதையும் திருப்பி அனுப்பலாம் என்று சொன்னாங்க. ஏனென்றால் இது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விரும்பினீங்கன்னா அவரை விடுதலை செய்து இந்த மாலை என்ன செய்யலாம், திருப்பி அனுப்பலாம்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கேட்காமலே ரசூலுல்லாஹ் அங்க செஞ்சாலும் உயிரை கொடுக்கக்கூடிய நபித்தோழர்களிடத்தில் மஷூரா பண்ணுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்தார்கள் என்று சொன்னால் என்ன நேர்மையை நபியர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், என்ன ஒரு நேர்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதை எடுக்கிறாங்க. நபித்தோழர் சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே, எப்படி சொல்றாங்கன்னா, எங்கள் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அதை செய்யுங்க என்கின்ற அடிப்படையில் வார்த்தைகளை என்ன செய்றாங்க, நபித்தோழர்கள் சொன்னார்கள். அதை எடுத்துக்கொண்டு கையில் அபுல் ஆஸுடைய கையில் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மகளை திருப்பி அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு சொன்னாங்க, என் மகளை திருப்பி அனுப்பிடுங்க, இங்கே அனுப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஸ்டெப் எடுக்கிறாங்க. அபுல் ஆஸ் போனார், ஸைனப்ட்ட சொல்றாங்க, தந்தை உங்களை என்ன செஞ்சாரு, வர சொன்னாரு அப்படி என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இப்போ நினைச்சு பாருங்க, இங்க உமாமா என்கின்ற தனது மகளை சுமந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேத்தி உமாமா என்ற தன் மகளை சுமந்து கொண்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இப்போ பிரிவு. ஆனால் இவ்வளவு கால பிரிவுக்கு பின்னாலும் கூட 13 வருடமா, அதுக்கப்புறம் இந்த 2 வருடம் சேர்த்தீங்கன்னா 15 வருடம். இந்த 15 வருட பிரிவுக்கு பின்னாலும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நம்பிக்கை என்ன தெரியுமா, என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பெண்மணி நினைக்கிறாண்டா எவ்வளவு பெருமதி மிக்க கணவராக அவர் என்ன செஞ்சிருப்பார், இருந்திருப்பார். இவ்வளவு இதுக்கு மத்தியிலையும் தனது மாலையை கொடுத்து காஃபிரான கணவர் என்ன செய்றாங்க, விடுதலை செய்றாங்க. இங்க வந்த பின்னால ஸைனப் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, இங்கே வைக்கிறாங்க. அப்ப தந்தையாக இருந்தவர் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கால பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டு தொழுவார்கள். அதாவது உமாமாவை சுமந்து கொண்டு, ஸைனபோட மகள் உமாமாவை சுமந்து கொண்டு தொழுவார்கள். ஏன், அவருக்குரிய தந்தை என்ற ஸ்தானத்தில் மாதிரி யார் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற டைம்ல அபுல் ஆஸ் ஒரு பிசினஸ் செய்கிறவர், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எல்லா பணங்களை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு மறுபடி
சிரியாவுக்கு போகிறாங்க. எடுக்க போகிற டைமில் சஹாபாக்களும் தாங்கள் செய்யப்பட்ட அநியாயத்துக்காக வேண்டி வியாபார அந்த கூட்டங்களை க்ராஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அபுல் ஆசுடைய அந்த இதை என்ன செஞ்சிட்டாங்க, க்ராஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி அவரை ரவுண்ட் அப் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவுக்கு எடுத்து வந்து விட்டார்கள். திருப்பி 2ஆம் முறை, இது ஹிஜ்ரி 3 நாளில் மாதிரி மதீனாவுக்கு எடுத்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் எடுத்து கொண்டு வரப்படுகிறார். வந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாருன்னா, அங்கிருந்து தப்பி, பொருளாதாரமெல்லாம் இங்கே தப்பி நேர ஜைனப் ரதியல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே ஓடினார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அன்புல நம்பிக்கை இருந்தீங்க பாருங்க. யாரோட வீட்டில் வர்றாங்க, ஜைனப் ரதியல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே போனாங்க. போய் ஜைனப்கிட்ட சொல்றாங்க, இந்த வியாபார இதெல்லாம் நான் நம்பிக்கையாக எடுத்துட்டு வரது, இதை எனக்கு திருப்பி தர சொல்லுங்க, எனக்கு பாதுகாப்பு தர சொல்லுங்க, எனக்கு பாதுகாப்பு தர சொல்லுங்கன்றான். ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருந்து சத்தமிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. இன்னி அஜர்து அபுல் ஆஸ், நான் அபுல் ஆஸுக்கு என்ன செஞ்சுட்டேன், பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், அதனால எனக்கு என்ன செய்யுங்க, இந்த பாதுகாப்பை அங்கீகரிங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நபி தோழர்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே, இப்படி எனது மகளா இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க, நீங்க பாதுகாப்பு கொடுக்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் மறுத்து விட்டீர்கள், உங்களோட முடிவு தான் முடிவு என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய முடிவு தான் முடிவு என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜைனப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுத்து விட்டோம் அப்படின்னு நபி தோழர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவன் ஜைனப் கேட்கிறான், நீங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சிந்தனை உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்டான். யார்கிட்ட, அபுல் ஆஸ்ட். அபுல் ஆஸ் ஒரு பதிலும் சொல்லலை, ஒரு பதிலும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. பிரயாண பொதி எல்லாம் எடுத்துக்கொண்டு நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, மக்காவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் மக்காவுக்கு போய் சேர்ந்து எல்லா அந்த வியாபார பொருட்களை எல்லாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு நேர மதீனாவுக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மஸ்ஜிது நபவியிலே வைத்து சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள் அபுல் ஆஸ். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு 15 வருடத்தில் இந்த இடத்துல திருமணமும் அதாவது பிரிவு சட்டங்கள் எல்லாம் இறங்கிய பின்னாலும் கூட தன் கணவர் திருப்பி வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு பிரிந்து வாழக்கூடிய ஜைனப் ரலியல்லாஹு இருந்த நம்பிக்கை என்ன? எத்தனையோ பேர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பேசினார்கள். ஏன்னா அவங்களுக்கு அனுமதி இருக்கப்ப. அப்படி இருந்தும் கூட இல்லை, அவர் என் வாழ்க்கையில் திருப்பி என்ன செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்கின்ற நேசத்தோடையே யார் இருந்தாங்க, ஜைனப் ரலியல்லாஹு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை நேசித்தால், நிச்சயமாக அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி இருந்தால், எங்கள் நேசத்துக்கு முழு துணையாக நாம் நேசிக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருப்பான். நம்மை நேசிக்கக்கூடிய இறைவன் என்ன செய்வான், இருப்பான். அதனால தான் இவ்வளவு காலம் கழிந்தும் கூட ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அல்லாஹு தஆலா அபுல் ஆஸை என்ன செய்கிறான், சேர்த்து வைக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால திருமணம் புதுப்பிக்கப்படவில்லை, புதிய திருமணம் நடக்கவில்லை, பழைய திருமணம் அப்படியே என்ன செஞ்சாங்க, சேர்ந்தார்கள். இதுதான் காஃபிராக முஸ்லீமாக பிரிந்தால் பிரிந்திருக்கிறதே தவிர இவர் கணவன் இல்லை மனைவி இல்லை என்று ஆகினாலும் கூட அவர்கள் சேர்கின்றதா இருந்தால் புதிய ஒப்பந்தம் கிடையாது, புதிய ஒப்பந்தம் கிடையாது என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது. ஏன்னா அவங்களோட உறவு தான், அவங்களுடைய உறவு தான். அதே நேரம் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க பிரியாம வாழ்ந்தால் விபச்சாரத்தில் இருக்கிறார்கள் என்ற தவறான மோசமான வார்த்தையை தவிர்த்து கொள்ள வேண்டும். வணங்கிட்டா, அறியாமையின் காரணமாக நாம் என்ன செய்ய சொல்லணும். அப்படின்னா இஸ்லாம் எங்கேயும் சொல்லல, இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவங்களும் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க சொல்லுது இஸ்லாம். இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறாங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், வம்ரஅத்துஹு, அபூ லஹபுடைய மனைவி என்ன சொல்றான் அல்லாஹ், அபூ லஹபுடைய மனைவி, ஃபிர்அவுனுடைய மனைவின்னு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்றான். அதனால இஸ்லாம் என்ன செய்யல, திருமண பந்தத்தை வேறவா தான் பார்க்குது. திருமண பந்தம் என்பது அது ஒரு வேறொரு முறை. ஒருவர் முறைகேடான திருமணம் முடிச்சிருந்தாலும் திருமணம் தான், அதுக்கு விபச்சார சட்டம் என்னது இல்லை. அந்த திருமணத்துக்குரிய ரத்து அது பொருத்தமா தொடர் அது வேற அம்சம். ஆனால் அது விபச்சாரம் என்ற இடத்துக்கு என்ன செய்யாது, வராது. இந்த மாதிரி இந்த முறையில் விளங்குவது அறிவின்மை தான் என்ன செய்யணும், நம்ம சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, அவர்கள் இணைந்தார்கள். இணைந்த பின்னால் அற்புதம் என்ன தெரியுமா, இணைந்து கொஞ்சம் காலத்திலேயே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். அவங்க இணையறதுக்கு முன்னால 10-15 வருஷம் வெயிட் பண்றாங்க. இணைந்து கொஞ்சம் காலத்தில் என்ன செஞ்சாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவ வாழ்ந்ததே தன் கணவன் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக போன்றிருக்கிறது வரல.
அந்த வாழ்க்கை எடுத்தா தன் கணவன் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண மாதிரி என்ன செய்து அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான். அவருடைய அதாவது ஸைனப் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடம் என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. அந்த காலகட்டத்திலெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் மிக உறவாக இருந்தவர் உமாமாவுக்கு யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உமாமா பெரிய பெண்ணாகி வளர்ந்த பின்னால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மரணிக்கிற நேரத்திலே சொல்றாங்க, எனது மரணத்துக்கு பின்னால் நீங்க எனது அதாவது அக்கா தாத்தாவுடைய மகள் உமாமாவை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வசியத்தை என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பண்ணியிருந்தாங்க. அதனால ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு உடைய மகளை திருமணம் முடிச்சவர் யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் எமது கலாச்சார முறைப்படி ஸைனப் ரலியல்லாஹு முடிக்கிறதே என்னது பெரிய சிக்கல், தாத்தா முடிக்கிறது. ஆனால் தாத்தாவுடைய மகளை யார் முடிச்சாங்க? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடித்தார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த விஷயம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால், அதாவது இந்த ஸைனப் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் முழு கவனம் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், உமாமாவை வளர்த்து வந்தார்கள். அபுல் ஆஸ் இப்னு ரபி சிறந்த ஒரு இஸ்லாமியராகவும் கடந்த காலத்தில் அவர் செய்த அந்த விஷயங்களுக்கு எல்லா விதமான பரிகாரமும் செய்த ஒரு மருமகனாகவும் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண்மக்களில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இந்த 4 பேருடைய வாழ்க்கை மிக விரிவான செய்திகளை அடங்காது விட்டாலும் கூட அவங்களுடைய ஓரிரு செய்திகளில் கூட நிறைய படிப்பினைகளை வைத்து அந்த வரலாறு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹப்பத்தை உள்வாங்கி நபி அவர்கள் அவர்களை நேசித்தது போன்று நாங்களும் நேசித்து அதன் மூலம் இறைவனிடத்திலே நெருக்கமான கூலியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.